अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नित्याभूषा निगमशिरसां निस्समोत्तुङ्गवार्ता कान्तो यस्याः कचविलुलुतैः कामुको माल्यरत्नैः सूक्त्या यस्या श्रुतिसुभगया सुप्रभाता धरित्री सैषा देवी सकलजननी सिञ्चतां मामपाङ्गैः அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆழ்வார்களிலே தலைசிறந்த ஆழ்வார் பெரியாழ்வார். அவருடைய திருக்குமாரியாக அவதரித்த ஆண்டாள் கண்ணபிரானியே தான் மணவாளனாக அடைய வேணும் என்று ஆசைப்பட்டு அவனை உடனே அடைய முடியாத வருத்தத்தால் துடித்து கொண்டு கிடக்கையிலே அவனை அனுகரித்து தரித்தல் என்கின்ற ஒரு உபாயத்தை பெரியோர்கள் தெரிவிக்க, ஆண்டாள் அவனை அனுகரிக்காமல் அவனிடத்திலே மிகவும் அன்பு கொண்டவர்களான கோபிகைகள் திருவாய்ப்பாடியிலே மழைக்காக நோற்ற நோன்பு, அந்த நோன்பை இவள் அனுகரிக்கிறாள். ஆய்ப்பாடியிலே இருந்த கோபிகைகளெல்லாம் மழைக்காக நோன்பு நோற்க வேண்டும். அதற்காக விடியற் காலையிலே எழுந்திருந்து எல்லோருமாக திரண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்கிறது புராண வரலாறு. அதை அப்படியே ஆண்டாள் இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே நமக்கு எப்படி அனுகரித்தாளோ அப்படியே காட்டி கொடுக்கிறாள். அதிலே முதலிலே அவள் நோன்பு நோற்க வாய்த்த காலத்தை கொண்டாடுகிறாள். முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று நோன்பு நோற்க வேண்டும் என்று தொடங்கினவுடனே அந்த மாதம் மிகவும் உயர்ந்த மாதமான மார்கழி மாதமாக வாய்த்தது. மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று கண்ணபிரானே கொண்டாடின மாதம் அது. அதிலே மதி நிறைந்த நன்னாள் என்று சுக்லபக்ஷமாக அது வளர்பிறையாக அமைந்தது. அது ஒரு விஷயம். அதற்கு மேலே நன்னாள் என்று நாளும் ரொம்ப அழகான நாளாக ஒரு காரியத்தை செய்ய தொடங்குகின்ற பொழுதே அந்த தொடங்கின நாளே நல்ல நாளாக அமைந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகுமோ அதை தெரிவிக்கிறாள். அப்படிப்பட்ட மதி நிறைந்த நன்னாளிலே அவள் அழைக்கிறாள். சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்று இந்த கண்ணபிரானுடைய திருக்கல்யாண குணங்களெல்லாம் நன்றாக பிரகாசிக்கின்ற இந்த திருவாய்ப்பாடியிலே பிறந்திருக்கின்ற ஆயர் சிறுமியர்களே என்கிறாள். கண்ணபிரானுக்கு ஒத்த பருவத்தினராய் அவனோடு கூட விளையாடக்கூடிய அந்த பருவத்திலே இருக்கக்கூடியவர்கள்தான் பாக்கியசாலிகள். ஆயினாலே அவர்களை செல்வச் சிறுமீர்கள் என்று அழைத்தாள். என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் கண்ணனிடத்திலே போனால் அவன் நோன்புக்கு வேண்டிய பறை முதலிய உபகரணங்களை தருவான் என்பதை தெரிவிக்க வேண்டும் அல்லவா? ஆயினாலே தெரிவிக்கிறாள். அந்த கண்ணபிரான் என்கிறவன் யார் என்னால், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபர் என்கிறவர் மிகவும் சாது விருத்தர், ஒரு இடைக்கிழவர். ஆனால் கண்ணபிரான் பிறந்த பிற்பாடு அவனிடத்திலே உள்ள பரிவு காரணமாக அவனுடைய தொட்டில் பக்கத்திலே ஒரு சிற்றெரும்பு ஊர்ந்தாலும் கூட அந்த வேலை கொண்டு, கையில் இருக்கிற வேலை கொண்டு அந்த எறும்பை கொல்ல முயலுவாராம். அப்படிப்பட்டவர் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். அதற்கு மேலே ஏறார்ந்த கண்ணிய சோதை இளம் சிங்கம். நந்தகோபனிடத்திலே குமரனாக அடங்கி கிடக்கிற கண்ணன் யசோதையனிடத்திலே தன்னுடைய திரளையெல்லாம் காட்டுவான், குறும்பையெல்லாம் காட்டுவான். அவனுடைய அந்த குழந்தை பருவ விளையாடல்கள் எல்லாவற்றையும் சேவித்து சேவித்து அவளுக்கு கண்ணே பெரிதாக மலர்ந்து விட்டதாம். அவள்தான் ஏறார்ந்த கண்ணி அசோத இளம் சிங்கம் என்று சொல்லும்படியாக அப்படி அவளிடத்திலே சிங்கக்குட்டி போலே இருந்தவன். கார்மேனி என்றால் கரிய திருமேனியை உடையவன், சிவந்த திருக்கண்களை உடையவன், மேகம் போலே
அந்த கரிய திருமேனி வடிவழகை வர்ணிக்கிறார்கள். கதிர் மதியம்போல் முகத்தான், அடியவர்களுக்கு அவன் சந்திரனைப் போலே குளிர்ச்சியாக இருப்பான், விரோதிகளுக்கு அவன் சூரியனைப் போலே சுட்டெரிப்பான். ஆகினாலே கதிர் மதியம்போல் முகத்தான். அவன் யார் என்றால் நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்படிப்பட்ட நாராயணன் இங்கே கண்ணனாக வந்து பிறந்திருக்கிறவன் சாட்சாத் பகவான் நாராயணன் தான். அவனை உள்ளபடி உணர்ந்திருக்கின்ற நமக்கே, அவனுக்கு தொண்டர்கள் என்று நம்மை உணர்ந்திருக்கின்ற நமக்கே இந்த நோன்புக்கு வேண்டிய பறை என்கிற வஸ்துவை தருவான் என்று சொல்லுகிறாள். பாரோர் புகழப்படிந்து, பாரோர் என்னால் இந்த ஒரு புகழை உத்தேசித்து இவர்கள் நோன்பு நோற்பது அல்ல. இருந்தாலும் அடியவர்கள் இப்படி நோன்பு நோற்றார்கள், இவர்களுக்கு என்னமாகத்தான் எம்பெருமான் பலன் கொடுத்தான் என்று அவனையும் புகழ்ந்து, அவனிடத்திலே இந்த அடியவர்களுக்கு எவ்வளவுதான் ஈடுபாடு என்று இவர்களையும் புகழும்படியாக அப்படிப்பட்ட நோன்பு நோற்போம் வாருங்கள். பொதுவீர் போதுமீனோ, இந்த நோன்பிலே ஈடுபட வேண்டும் என்பதற்கு என்ன தகுதி என்றால் தகுதி எதுவும் தேவையில்லை. பகவானிடத்திலே நாம் அப்படி துய்த்து அவனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதி எதுவும் தேவையில்லை. அதைத்தான் நீராடப் போதுவீர் என்று, நீராட்டமாவது இந்த திருப்பாவியிலே சொல்லப்படுகிற நீராட்டம் ஒரு நீர்நிலையிலே சென்று நீராடுகிற நீராட்டம் அல்ல. பின் என்னவென்றால் கண்ணபிரானே ஒரு தடாகம், ஒரு குளம். அவனே எப்படி இருக்கிறான் என்னால் அவனுடைய திருமேனி சக்கமலத்து அலர் போலும், கண் கை கால் செங்கனிவாய் என்று அவனுடைய அந்த திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்கள் முதலியவையெல்லாம் அப்படியே தாமரை பூ போல இருக்கிறது. அவனுடைய திருமேனி அப்படியே அந்த தாமரை இலை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட தாமரை தடாகத்திலே நீராட போதுவீர் போதுமினோ என்று இந்த முதல் பாசுரத்திலே நோன்பு நோற்பது, நோன்பாவது கண்ணபிரானையே அனுபவிப்பது. அந்த நோன்பிலே இறங்குவதற்கு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் வாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே அழைக்கிறாள் ஆண்டாள்.